Hello watch freaks, welcome to the unboxing and awareness video of Geo Collection watches. இந்த வாட்ச் வந்து 7 Friday வாட்சோட ஹோமாஜ் வெர்ஷன். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஆக்டர் சூரி விடுதலை 2 ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் இந்த வாட்ச் தான் வேர் பண்ணிட்டு வந்தார். இந்த வாட்ச்லேயே கலர் வேரியண்ட் வேறு, அது வந்து ஒரு பிளாக் கேஸ் வித் ப்ரௌன் லெதர் ஸ்ட்ராப் வேரியண்ட். ஸோ அதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இந்த வாட்சில் இவங்க கொடுத்துருக்க வாரண்டி கார்டு, டேக், இந்த வாட்சோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அந்த மேனுவல் அதை லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. தென் வாட்சோட பேக்கேஜிங் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட குயிக் சிமிலாரிட்டி வந்து 7 Friday வாட்ச் மாதிரி தெரியலாம், ஆனால் இது 7 Friday வாட்ச் கிடையாது. பிகாஸ் இந்த வாட்சோட சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ கலெக்ஷன் வாட்சோட பிராண்ட் லோகோ, அப்புறம் அந்த வாட்சோட க்ரௌன் வந்து ரைட் சைடில் இருக்கும். இந்த க்ரௌன் கிட்ட அந்த ஒரு பிளேட்டிங், ஒரு ரோஸ் கோல்ட் பிளேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 7 Friday வாட்சில் இருக்காது, ஏன்னா 7 Friday வாட்சில் வந்து க்ரௌன் ஆப்போசிட்டாக அதோட லெஃப்ட் சைடில் இருக்கும். தென் அதோட டயலுமே இதை கம்பேர் பண்ணும்போது டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். அந்த 7 Friday அதோட லோகோலாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஃபாண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால ஒரு க்யூரியாசிட்டி தான் பில்ட் ஆனிச்சு, ஓகே இந்த வாட்சை வாங்கி ரிவ்யூ பண்ணிடலாம், அந்த வாட்சோட டிசைன், இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் வாட்ச் ஹேண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரம் ரோலர் டைப்பில் இருக்கிறதுனால இந்த வாட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு. ஸோ பேக் டு த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் திஸ் வாட்ச். இந்த வாட்ச் வந்து ஒரு டோட்டலி ஃபேஷன் பிராண்ட் பர்போசஸ்க்காக மேனுஃபேக்சர் பண்ண வாட்ச் தான். ஏன்னா அதோட கலர், இதோட டிசைன் பார்த்தாலே தெரியுது இது ஒரு ஃபுல்லி ஃபேஷனபிள் வாட்ச் அப்படின்னு. இந்த வாட்ச் டிசைன்லேயே இவங்க 3 கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் இந்த வாட்ச் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்குது ஜூலை 2023. ஆல்சோ பிஆர்சி, பீப்புள் ஆஃப் ரிபப்ளிக் சைனா. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸி ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதோட கேஸ், தென் வாட்சோட ஸ்ட்ராப் எல்லாமே. வாட்சோட இன்டீரியரில் அந்த ட்ரம் ரோலர் டைப்பில் அந்த நியூமரல்ஸ். வாட்சோட ஃபங்க்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு பேசிக்கான குவாட்ஸ் மூவ்மெண்ட் உள்ள வாட்ச் தான். அதில் அந்த ரோட்டரி டைப் டிசைனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேறு அந்த டேட் எந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஆஸ் யூஸ்வல் அந்த ஒரு அனலாக் டைம் கீப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான். வாட்சோட டைம் செட்டிங் மெத்தட், 1 கிளிக் புல் ஆஃப் ஃபங்க்ஷன். தென் க்ரௌனை ஆன்டி கிளாக்வைஸ் அண்ட் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது டைம் அட்ஜஸ்ட் ஆகும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே ஸ்மூத்தாக தான் ஃபீல் ஆகுது, வேறு எதுவும் அப்நார்மல் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. தென் இந்த வாட்சில் இவங்க கொடுத்துருக்க மூமெண்ட் ஜாப்பனீஸோட மியோட்டோ மூமெண்ட். சைனீஸ் டைப்பில் எதுவும் மூமெண்ட் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஜாப்பனீஸ் மியோட்டோ மூமெண்ட். மூமெண்ட் வந்து ரிலையபிளாக அண்ட் டியூரபிளாக தான் இருக்கும். டைம் அக்யூரசி அண்ட் லேக் ப்ராப்ளம்ஸும் எதுவுமே இருக்க சான்ஸ் இல்லை. வாட்சோட பில்டு குவாலிட்டி, வாட்சோட கேஸ் மெட்டீரியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதில் இந்த கிளாஸி ப்ளூ கோட்டிங் கொடுத்துருக்காங்க, ஹெவியாகவே இருக்குது. தென் வாட்சோட ஸ்ட்ராப் வந்து மெஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். தென் ஸ்லைடிங் ரூல் பக்கிள், ஜியோ கலெக்ஷன் அப்படின்னு அவங்களோட லோகோ. வாட்சோட பேக் பிளேட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். தென் 30 மீட்டர்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். அந்த கேஸ், அந்த மெஷ் ஸ்ட்ராப் ஃபுல்லாகவே அந்த கிளாஸி ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பெயிண்டிங் வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமாக ஃபீல் ஆகலை, கொஞ்சம் பெயிண்டிங் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்குது. தென் அந்த ஸ்ட்ராப்பை நம்ம பக்கிளில் செட் பண்ணும்போதுமே ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வாட்சோட சைட் கேசிங்ஸில் அந்த ஒரு கோல்ட் பிளேட்டட் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் 2 ஸ்க்ரூஸ். அந்த கோல்ட் பிளேட்டுமே ஒரு ஃபேடான மாதிரி லுக் தான் கொடுக்குது, அதுவுமே அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. ஓவராலாக வாட்சோட பில்டு குவாலிட்டி அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. வாட்சோட லக் வித் ரொம்பவே ஒரு பெரிய சைஸ், ஆல்மோஸ்ட் 28 mm. வாட்சோட லக் டு லக் வித் 42.5 mm. வாட்சோட கேஸ் திக்னஸ் 12.4 mm. தென் கேஸ் வித் 47.3 mm. வாட்சோட காயின் கம்பேரிசன். வாட்சோட விஸ்ஃபீல், இந்த வாட்சோட ஹெவினஸ் வந்து கையில் ரொம்ப ஃபீல் ஆகுது, ஆல்மோஸ்ட் 300 grams இந்த வாட்சோட வெயிட். இந்த ஸ்ட்ராப் மெஷ் டைப்னால இதோட விட்டும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஹேர்ஸ் வந்து ரொம்ப புல் ஆஃப் பண்ணுது வியர் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கும்போது. வாட்சோட ஹெவினஸ் அப்புறம் அந்த மெஷ் டைப் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் கொடுக்கல வியர் பண்ணியிருக்கும்போது. தென் கம்மிங் டு த மெயின் திங் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வாட்சோட ப்ரோஸ் வந்து 2 விஷயந்தான். இந்த வாட்சோட டிசைன், தென் இதில் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க நியூ ஸ்ட்ராட்டஜி. நார்மலாக இருக்க குவாட்ஸ் மூமெண்ட்டில் இந்த ரோட்ரி டைப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் இதில் வந்து ஒரு ப்ளஸ்ன்னு பார்க்கலாம். தென் இந்த வாட்சோட மூமெண்ட், இந்த ஒரு பார்ட்டை வந்து கான்ஸ்ன்னு சொல்கிறதா இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறதா தெரியல. அந்த வாட்சோட கேஸ் மெட்டீரியலில் இந்த 2 சைடும் ஈவனாக இருக்குது தெரியும், அந்த பில்டு வந்து கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. பட் அனதர் அந்த
இந்த சைடில் ஒரு தின் லேயராக இருக்கிறது தெரியும், அந்த ஒரு சைடு மட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கிறது வந்து அந்த ஸ்க்ரூஸும் ஒழுங்காக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்காது. இது அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸையும் வந்து வாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அந்த கேஸ் பேக்கில் வந்து இவங்க கேஸ்கெட் ஓரிங் கொடுத்துருந்தாலுமே அந்த சின்ன கேப்லேயுமே வாட்டர் என்ட்ராக நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் வாட்சோட மூவ்மெண்ட் அந்த கிளாஸில் ஒரு க்ளவுடி கண்டென்சேஷன் மெத்தடில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் இந்த வாட்சோட பேக் பிளேட் டிஃப்ரென்ஸ். இந்த வாட்சில் 30 மீட்டர்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஓரிங் கேஸ்கெட் இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாட்டர் கண்டிப்பாக உள்ளே என்ட்ராகும். தென் வாட்சோட மூவ்மெண்ட்டுமே அந்த இடத்துல மேல் ஃபங்க்ஷன் ஆகிரும். இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தாலுமே இந்த வாட்சை அவங்க டெலிவரி பண்ணும்போது இதெல்லாம் அவங்க என்ஷூர் பண்ணியிருக்கணும். ஆனால் அதில் பண்ணலை. தென் இந்த வாரண்டி கார்டு டேக்லேயுமே அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. திருப்பி இந்த டிஃபெக்டிவ் யூனிட் வந்து நம்ம டெலிவரி பண்ணும்போது நம்மளோட ஓன் காஸ்ட்டில் தான் வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்னு அதில் அவங்க கொடுத்துருக்காங்க. தென் எதெல்லாம் வாரண்டி கவர் ஆகும் கவர் ஆகாது அப்படின்னு. இன்கேஸ் இந்த வாட்ச் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுக்கப்புறம் இதோட ரிட்டன் விண்டோ க்ளோஸ் ஆனோன்னு நமக்கு இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தெரிய வரும்போது இவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணால் அந்த ஒரு கஸ்டமர் கேர் சப்போர்ட் கரெக்டாக இருக்குமாங்கிறது டவுட்டு தான். இந்த வாட்ச் கேஷுவல் டைப் வாட்சாக இருந்தாலுமே இதில் கலர் இவங்க ரொம்ப ஸ்ப்ளாட்டர் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அந்த சைட் கேஸ் மெட்டீரியல், தென் வாட்சோட ஸ்ட்ராப். தென் இந்த வாட்சோட ப்ரைஸிங் நான் அமேசானில் 1299க்கு வாங்கியிருந்தேன். இதில் இருக்க இன்னும் 2 கலர் வேரியன்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 2700க்கு சேல் பண்ணுறாங்க. இதில் இருக்க இன்னொரு கலர் வேரியன்ட் ஃப்ளிப்கார்ட்டில் 1299க்கு அவைலபிள் இருக்குது. தென் இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் இருக்கிறதுனால வாட்சை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். 2700 ரேஞ்சுக்கு இந்த வாட்ச் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான வாட்சே கிடையாது. பிகாஸ் 2700க்கு கேசியோ டைமேக்ஸில் ஒரு நல்ல மாடல்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். வாட்சோட ஃபைனல் கன்க்ளூஷன், இந்த வாட்ச் பிராண்ட் வந்து ஒரு ஃபுல்லி ஃபேஷன் வாட்ச் பிராண்ட். இது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர் வாட்சாக இருந்தாலும் அந்த டிஃபெக்ட் இருக்கிறது டோட்டலி அந்த வாட்ச்க்கு ஒரு ரெட் ஃப்ளாக் தான். இன் மை ஒப்பீனியன் கண்டிப்பாக நான் அந்த வாட்சை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பை பண்ணுறதுக்கு. இன்கேஸ் இந்த வாட்சை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா 1200 அந்த மாதிரி ரேஞ்சில் செலக்ட் பண்ணுங்கள். வாட்ச் டெலிவர் ஆனதுக்கப்புறம் அந்த பேக் பிளேட் டிஃபெக்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது பெஸ்ட். ரொம்ப மெயினாக வாட்ச்க்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த வாட்ச்னு இல்லை, இது மாதிரி எல்லா வாட்சஸ்க்கும் பார்த்து பை பண்ணுறது சேஃப் அண்ட் பெஸ்ட். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இது மாதிரி நிறைய வாட்ச் லைட் இன்ஃபர்மேஷன், வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on another video. Until then, bye watch freaks.